ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று என்னுடைய காலை நேர பால் மற்றும் அதன் விலை பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் மழை விழுகுது, பால் விலையே கிடைக்க மாட்டேங்குது. 30 ரூபா 31 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பால் கறவங்க கூட 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கங்க. அந்த மாதிரி பால் விலை குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. உங்கள் பக்கம் எப்படி என்ன விலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இப்போ பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு வத்து பால் மாடு இருக்குங்க. அப்புறம் இன்னொரு மாடு இப்போ தான் கன்றுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இப்போ கறந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வத்து மாட்டு பால் தாங்க. இது காலையில் ஒரு 2 லிட்ரு, பொழுதோட ஒரு 2 லிட்ரு அந்த மாதிரி வருதுங்க. கொஞ்சம் வத்துறதுனால பாயிண்ட்டு கொஞ்சம் கிடைக்கிது. இதை மட்டும் தனியாக கறந்து கொண்டு போய் ஊற்றினோம் அப்படின்னா 38 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி போகுதுங்க. இந்த மாட்டு பாலையும் அந்த கன்று போட்ட மாட்டு பாலையும் 2யும் கலந்து ஊற்றினா கூட 35 ரூபாய்க்கு வரவே மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பாயிண்ட் வர்றதுக்காக வரக்கூளம், பருத்தி கொட்டை அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கொஞ்ச நாள் போட்டோம். அப்புறம் இப்போ பழையபடி பாயிண்ட்டே வரல. நம்ம ரொம்ப மெயினாக கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்லுக்குச்சி பச்சை தாங்க ரொம்ப போடுவோம். வரக்கூளம் கூட அவ்வளோக்கா இல்லை. பச்சை தீவனம் தான் போட்டுட்ருக்கோம். புல்லுக்குச்சி தான் ரொம்ப பச்சை போடுறனாலே என்னமோ தெரியல, பாயிண்ட்டு வர மாட்டேங்குதுங்க. அப்புறம் சோளப்பயிறு ஒரு வெயில் போட்டு விட்ருக்கோங்க. இப்போ தான் விதைச்சி விட்ருக்கோம். கொஞ்சம் முளைச்சி மேலே வந்திருக்கு. அப்புறங்க நேற்று எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழைனா பெரிய மழை இல்லாமல் சோனையாட்டம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு இடமே பார்க்குறதுக்கு. அது ஒரு பழமொழி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன பழமொழின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, பொண்டு பிள்ளை இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க. அந்த பழமொழி எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. மழை பெஞ்சிருக்கனால மாடுகளுக்கும் நல்லா பச்சை தளைஞ்சிருக்குங்க. என்ன தான் கட்டி வச்சு தீனி போட்டாலும் போய் அலைஞ்சிட்டு தண்ணி குடித்து பால் கறக்கிற மாதிரி இப்போ பால் கறக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் பால் கறவையில் ரொம்ப முக்கியம் டைமிங். காலையில் எத்தனை மணிக்கு பால் கறக்கிறோமோ அதே நேரம் பொழுதோடவும் பால் கறக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன கறந்துட்டாலும் கூட அந்த காலையில் எந்த டைமுக்கு ஒரு 6 மணிக்கு கறக்கிறோம் அப்படின்னா பொழுதோட ஒரு 5 5:30 6 மணி 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே பால் கறந்துடணுங்க. அப்படி தாங்க பால் கறக்கணும். இந்த கன்று மாடுகள் இப்போது அந்த மாதிரி பால் கறந்தோம் அப்படின்னா பால் சீராக கறக்கும். நம்ம வேணுங்கிற தீவனம் தவிடு அந்த மாதிரி கொடுக்கும்போது பால் கறவையும் அதிகரிக்குங்க. நம்ம ஒரு நேரம் காலையில் கொஞ்சம் லேட்டாகவும் பொழுதோட கொஞ்சம் வெள்ளனாகவும் கறந்தோம் அப்படின்ட்டா மாடுகள் பால் சுரக்கிறது பால் கறவை திறனும் கொஞ்சம் குறைஞ்சிரும். பால் சுரக்கிறதும் குறைஞ்சிருங்க. நம்ம பால் கறவையில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இது ஒரு விஷயந்தாங்க. அப்புறம் வரக்கூளம் போடுறோம் இல்லைங்களா? வரக்கூளம் போடும்போது அது கூட பச்சை தண்ணியில் கொஞ்சம் உப்பும் நாட்டு சர்க்கரையும் கலந்து அந்த வரக்கூளத்தில் தெளித்து விட்டு அதை மாட்டுக்கு கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா நல்லா அதை சாப்பிட்டு அசை போட திறன் அதுக்கு நல்லாவும் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா, அந்த மாடுகளுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இந்த மாடுகளுக்கு ரொம்பவே சத்துங்க. அப்புறம் இன்றைக்கி இந்த மாடு பார்த்திங்கன்னா எனக்கு கன்று போட்டு 1.5 வருஷம் ஆக போகுதுங்க. செனையே நிற்க மாட்டேங்குது. நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன், எப்படி செனை நிப்பாட்டுறதுனே எனக்கும் தெரியல. எல்லாமே பண்ணியாச்சு. கடைசியில் வேப்பெண்ணெய் ஒன்று தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். வேப்பெண்ணையும் ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ பால் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு 7 லிட்ரு 410 மில்லி வந்திருக்குங்க. 30 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. மொத்தத்துக்கே 226 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. இதே மாதிரி தான் காலையிலையும் பொழுதோடய ஒரு 10 ரூபா முன்ன பின்ன வருங்க. விலை கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதாங்க அதிக காசு நம்மளாலே பார்க்க